சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை சார். ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை சாராம். இந்த பாபா கோயிலுக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்க? ஒரு 13 வருஷமாக வந்துட்டுருக்கேன். 5 வருஷமாக வந்துட்டீங்க. பாபா உங்களுக்கு எதுவும் காட்சி கொடுத்த மாதிரி எதுவும் கனவுல வந்தாரா? அதெல்லாம் நல்லதாக செய்கிறாரு. சோதனை கொடுத்தா நல்லதாக செய்கிறாரு. நான் ஒரு 13 வருஷமாக எனக்கு நல்லதாக நடக்குது. எல்லோரும் நல்லபடியாக சாய்பாபா கோயிலுக்கு வரணும். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சாய் தொண்டர்கள் இது சாய் தொண்டர்கள் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? சரி. எங்களுடைய சேவை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு. சரி. இங்கே வாரம் அரிசி கஞ்சி வறுக்கிறாங்களா? வாரம் அரிசி கஞ்சி வைக்கிறாங்க. மாதத்தில் ஒரு வாட்டி கோதுமை கஞ்சி வைக்கிறாங்க. பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. நல்லது. அர்ஜுன ஜாமான்லாம் இங்கே கிடைக்குமா? எல்லாமே கிடைக்குது. வெளியில் வாங்கினா எல்லாமே பூ, அர்ஜுன ஜாமான் எல்லாமே கிடைக்குது. தேங்காய் எல்லாமே கிடைக்குது. இங்கே உள்ள தரிசனம்லாம் நல்லா கிடைக்குதா உங்களுக்கு? கிடைக்குது. அவங்க கையாலே அவங்க அபிஷேகம் பண்ணலாம், பாலாபிஷேகம் பண்ணலாம். உங்கள் கையாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க? கையாலே அபிஷேகம் பண்ணலாம். எங்கள் கையால் நாங்களே பண்ணலாம். வர்றவங்க எல்லாருமே அவங்க கையாலே அபிஷேகம் பண்ணலாம். ஆரத்தியும் நீங்களே செய்றீங்க? அதாவது கருவறையில் சென்று நீங்கள் ஆரத்தி எடுக்கிறீங்க? ஆரத்தி செஞ்சுக்கலாம். ஆரத்தி எடுத்துக்கலாம். பரவாயில்ல. யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டீங்க. சாய்ராம். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். இப்போ இந்த கோயிலுக்கும் உங்கள் ஊருக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டரா நீங்கள் வந்துடுறீங்க? பஸ்ஸில் வந்துடுறீங்க? பரவாயில்ல. சீர்காழி, சமனார் கோயில் எல்லா இடத்துலேருந்து நிறைய பேர் வராங்க. இங்கே எல்லாரும் வராங்க. எங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சிவராமபுரம் வந்தால் தான் எங்களுக்கு மனசு நிம்மதியாக. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறது உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குது. மத்தியானமும் நல்லா திருப்தியாக இருக்குது. சரி. இப்போ இந்த லாக்டவுன்லாம் நடந்தது அப்போல்லாம் நீங்கள் கோயில் வந்து யாருமே வரல. நாங்கள் அங்கேருந்து மயிலாடுதுறையிலேருந்து ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி இருந்து கஞ்சி குடிச்சிட்டு நாங்கள் போகிறோம். ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் லாக்டவுனில் வந்திருக்கோம். இது உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு எந்தெந்த ஊர்லேருந்து வராங்கன்னு தெரியுமா? அதாவது தெரியும். நரசிங்கப்பேட்டிலேருந்து வராங்க, சீர்காழிலேருந்து வராங்க, சமனார்கோயிலேருந்து வராங்க, சுற்றுப்பட்ட கிராமத்தில் எல்லா இடத்துலேருந்து வராங்க. நிறைய பேர் வராங்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். குரு வாழ்க குருவே துணை. கடந்த 11 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. குரு வாழ்க குருவே துணை. சிவராமபுரம் கடந்த 11 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. நீங்களே இங்கே ஆரத்தி எடுக்கலாம், அபிஷேகம் செய்யலாம். பாபாவிடம் சென்று நீங்களே ஆரத்தி எடுக்கலாம், அபிஷேகம் பண்ணலாம். கருவறையில் சென்று அபிஷேகம் செய்யலாம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். கடந்த 11 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சியும் பார்க்கப்படுகிறது. வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது. சிவராமபுரம் சாய்ராம். இந்த கஞ்சியில் வந்து கொத்தமல்லி, இஞ்சி, கேரட்டு, மாங்காய் அனைத்தும் சேர்த்து பார்க்கப்படுகிறது. சிவராமபுரம் நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. குருவாழ்க குருவே துணை. சரிங்க. இங்கே இல்லை மாவு ஃபேன் இல்லாமல் போகணும். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் மயிலாடுதுறையிலேருந்து
15 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. இந்த சிவராமபுரம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். சக்கூர் சாய்நாதா ஸ்ரீனிவாசா. ஓம் சாய்ராம். உங்கள் செல்லு எடுத்து வா நான் மறந்தே போயிட்டேன். ஓம் சாய்ராம். சக்கூர் சாய்நாதா ஸ்ரீனிவாசா. குரு வாழ்க, குருவே துணை. சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் அக்னி துணி இடது பக்கம் மூடுதலையும் வடது பக்கம் மூடுதலையும் தலையில் சுற்றி இந்த அக்னியை செலுத்தவும். கண்டிஷ்டி வீணல் எல்லாம் விலக. குரு வாழ்க, குருவை துணை. சிவராமபுரம். ஓம் சாய்ராம். சக்கூர் சாய்நாதா ஸ்ரீனிவாசா. ஓம் சாய்ராம். அத்திமரம். தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். தத்தாத்தரர் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். குரு வாழ்க, குருவே துணை. சிவராமபுரம். துனி அக்னி, அக்னி துணி, அக்னி துணி. சிவராமபுரம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். சிவராமபுரம். சிவராமபுரம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். சிவராமபுரம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயுடன் வலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயுடன் 9 முறை சுற்றி வர வேண்டும். 9 முறை சுற்றி வந்து தலைக்கு மேல் இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியில் இட. இந்த அக்னியில் போட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகுகிறது. கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகுகிறது. அக்னி, அக்னி துனி, அக்னி துனி. இந்த அக்னியை 9 முறை சுற்றுதல் வேண்டும். வலம் வருதல் வேண்டும். 9 முறை மட்டைக்காயுடன் வலம் வருதல் வேண்டும். இது கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், இது கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரத்தில் இந்த அக்னி அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரத்தில் இந்த அக்னி அமைந்துள்ளது. இந்த அக்னி அமைந்துள்ளது. மட்டைக்காயுடன் 9 முறை வலம் வந்து, மட்டைக்காயுடன் 9 முறை வலம் வந்து தலையை சுற்றி இடதுபுறம் 3 முறை வலதுபுறம் 3 முறை சுற்றி இந்த அக்னியிட நம்முடைய கந்திஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகுகிறது. கந்திஷ்டி அத்திமரம். நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். 7 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அத்திமரம் மகாராஷ்டிராவில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. மகாராஷ்டிராவில் பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் ஜோதிர்லிங்கத்தின் அருகில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. அது நமது சிவராமபுரத்தில் அமைந்திருப்பது மிகவும் பெருமைக்குரியதாகவும் இருக்கிறது. நாம் இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வந்து, நாம் 7 முறை வலம் வந்து சுற்றி வரும் பொழுது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்றி தருகிறது. நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறது. இதில் தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது. தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது. குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே துணை. சிவராமபுரம். சிவராமபுரம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். ஏழு முறை வலம் வந்து இந்த அத்திமரத்தை வணங்குதல் வேண்டும். வணங்குதல் வேண்டும். வணங்குதல் வேண்டும். நாம் நினைத்த காரியங்களை நடத்தி தருகிறது. சராம், சராம், சராம். குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே துணை.